ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து நான் இன்ஸ்டாகிராமில் Q&A வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு வந்து என்னால் ஆன்சர் பண்ணவே முடியல. இன்றைக்கி வந்து நான் அதோட Q&Aலாம் உங்களுக்கு நான் வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட்டு Q&A வந்து ஆக்சுவலாக ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. நந்தினி மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வந்து மெசேஜ் கமெண்ட் பண்ணுறவங்களுமே வந்து ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கம்மிங் செப்டம்பர் 15ஓட இட்ஸ் கோயிங் டு பி 1 இயர் இந்த வீட்டுக்கு வந்து. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் அட்லீஸ்ட் ஒவ்வொரு ரூமாக காட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ணி போடுறேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, க்யூரேட்டட் பண்ணி லைக் இன்டீரியர் ஒர்க் நிறையா இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நார்மல் சிம்பிள் ஹோம். பட் எனிவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வந்து போடுறேன். குட்டி குட்டியாக என்னால் முடிஞ்ச டெக்கரேஷன்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இன்னும் இதை எவ்வளோ அழகாக சிம்ப்ளிஃபை பண்ணி அழகாக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். பட் இன்னும் அதோடய ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு இடமா தான் போயிட்டுருக்கு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஹோம் டூர் வந்து போடுறேன். நெக்ஸ்ட் குவெஸ்டின் என்ன அப்படின்னா, எப்படி இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கேட்க வந்து நிறைய குண்டாக இருக்கிற எல்லாருக்கும் வந்து இந்த கேள்வி என்கிட்ட கேட்பாங்க. பட் அட் த சேம் டைம் ஏன் இப்படி இருக்கேங்கிற இந்த கேள்வி வந்து என்னை ரொம்ப 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 மைண்ட் அளவுலையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறக்கூடிய ஒரு கேள்வி. பிகாஸ் நான் எவ்வளோ கோ த்ரூ பண்ணுறேன், நான் எவ்வளோ மனசில் வேறு ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட நீ ஏன் இப்படி இருக்குங்கிற ஸ்ட்ரெஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகும். பிகாஸ் ஜஸ்ட் லைக் தான் நம்ம கேட்டுட்டு ஒரு இடத்துலேருந்து போயிடுவோம். அதுக்காக நம்ம நல்லா தானே சாப்பிட்றோம், நம்ம நல்லா தானே இருக்கணும். ஒரு டைமுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, லித்தன்யா வந்து நீ வந்து நல்லா தானமாக சாப்பிட்ற, அப்புறம் ஏன் ஒன்று எதை கேட்குறாங்க, எப்படியாவது குண்டாகுமான்னு அந்த குழந்த அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மக்கிட்ட பேசுகிற அளவுக்கு அந்த கேள்வி வந்து அவளையுமே பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐ நோ ஐ எம் லீன். நான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சிவியர்லி அண்டர் வெயிட்டில் இருக்கேன். பட் நான் இவ்வளோ நாள் சாப்பிட சாப்பாடு வந்து நான் மேக்ஸிமம் வந்து ரைஸ் தான் நிறைய எடுத்துக்குவேன். அதுவுமே 3 நேரம் ரைஸ்னால் கூட நான் எடுத்துக்குவேன். டிஃபனை விட எனக்கு ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு நியூட்ரிஷன் கிட்ட, என் ஃப்ரெண்டு வந்து நியூட்ரிஷனாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுக்கும்போது சொன்னாங்க, ரைஸை வந்து ஒரு ப்ரோட்டீன் இதுக்கு வந்து நம்ம இது பண்ணவே மாட்டோம், அது ஃபுல்லாகவே கார்ப்ஸ் தானே. ஸோ இன்க்ளூட் மோர் ப்ரோட்டீன் இன் யோர் டயட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் ஐ கேம் டு நோ நான் எவ்வளோ கம்மியாக ஒரு ப்ரோட்டீன் வந்து நான் எடுத்திருக்கேன் எவ்வளோ நாள் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மை வெயிட் கெயின் ஜேர்னி. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அண்டு கேட்குறவங்க தயவுசெய்து இந்த கொஸ்டினை என்கிட்டேருந்து கேட்காதீங்க. எவ்வளவோ நிறையா கொஸ்டின் இருக்குது. எப்படி இருக்கேன்னு கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க. அது இல்லாமல் ஏன் இப்படி இருக்கேன்னு தான் கேட்குறீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன். பட் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டு என்னை வந்து சத்தியமாக ட்ரிகர் பண்ணவே பண்ணாதீங்க. இட் பிரிக்ஸ் மீ அ லாட். ஓகேவா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கேள்வி கேட்டு. ஏன்னா என்னை யாருமே ரொம்ப குண்டாக பார்த்ததே இல்லை. என்ன ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்ஸ்லையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என்னை குண்டாவே பார்த்ததில்லை. அண்ட் அவங்க கூட ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்க எனக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் ஆகுது. அது ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். என்னை யார் பார்த்தாலும் இந்த கொஸ்டினை தயவுசெய்து கேட்காதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் வந்து ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு கம்பெனியில். அதுக்கப்புறம் பாப்பாவை வந்து ஷூட்டிங் நிறையா கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது, ஆடிஷன் நிறையா அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அடிக்கடி வந்து நம்மளால் லீவ் போட்டுட்டு கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிறது காரணத்தினால நான் வந்து என் ஜாபை வந்து குவிட் பண்ணிட்டேன். இப்போ பாப்பா கூட தான் ஃபுல் டைம் நான் போகிறது வர்றது, அவளோட டேக் கேர் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒரு ஆன்லைன் பொட்டிக் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன், வர்ணம் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து சாரீ, அப்புறம் குர்த்தி, லைக் கிளாத்திங் அண்ட் ஜுவல்லரி ரெண்டுமே வந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய குட்டி குட்டி மெமரிஸ்லாம் சேகரிக்க வந்து யூடியூப்பில் வீடியோவும் பண்ணிகிட்ருக்கேன், விச் இஸ் ஸ்ரீகுணாஸ் ஆர்ஃபா ரொட்டீன் சேனல். அதுவுமே வந்து போயிட்டுருக்கு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக நான் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து சேர்த்துட்ருக்கேன் அப்படின்னும் சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அதுக்குமே நெக்ஸ்ட் என்னோடய பேஷன் என்னென்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய பேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் தான். சின்ன வயசுலேருந்தே வந்து நம்மளுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும்ல,
இன்பில்டாக உனக்கு இது வந்து தானாகவே வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு வந்து அப்படி பார்க்கும்போது டான்ஸ் தான். லித்தன்யாவுக்குமே வந்து நாங்கள் இதெல்லாம் வருது ஃபஸ்ட்டு இப்போ அவளுக்கு ஆக்டிங்கை விட ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து டான்ஸில் தான் வந்து கண்டுபிடிச்சோம் அவளுக்கும் டான்ஸ் வருது அப்படின்னு. ஏன்னா ஒரு 1.5 வயசுலேயே வந்து அவள் என்னை பார்த்து அப்படியே கண்ணாடியில் வந்து ரிப்ளிகேட் பண்ண ஆரம்பித்தா. ஸோ அப்போ தான் எனக்கும் தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கோட டான்ஸ் வந்து எங்கள் அப்பானால தான் நான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. பிளட்லேயே அது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆப்வியஸ்லி லித்தன்யாவுக்குமே வந்து டான்ஸ் வந்து என்னால் வருது, எங்கள் அப்பாவால் வருதுன்னு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ பேஷன்னு சொல்லப்போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டான்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. இன்னும் நான் வந்து உங்ககிட்ட எதுவும் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணி ஒரு லாங் வீடியோவாக நான் போடுறேன். எனக்கு 1142 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஏன்னா நான் கொரோனா டைம்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அப்போயே வந்து ஒரு 4 இயர்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். எதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாமல் விட்டுட்டேன். பட் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு மறுபடியும் அந்த சப்போர்ட் கொடுத்து என்னை ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து டெய்லி நான் போடுறேன்னா அது காரணமே நீங்கள் மட்டும்தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டில் தென் திஸ் இஸ் ஸ்ரீலா சார் ஃபார் ரொட்டீன் சேனல். நன்றி, வணக்கம். ஹாய்.